MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே 85 கிலோமீட்டர் தொலைவிலையும் மாமல்லபுரத்திற்கு நேர் கிழக்கே 75 கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டிருக்கிறது. இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு மழை வந்துவிடும். மாலை இந்த மாவட்டங்களில் பெய்திருக்கும் மழைப்பொழிவெல்லாம் தொடக்கமே. நிகழ்வு தெற்கு நோக்கி திரும்பி விட்டது, தென்மேற்கு நோக்கி திரும்பி விட்டது. சென்னையிலும் இன்றைக்கு மழை பெய்யும். 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் சென்னைக்கு மழை உண்டு. யூடர்ன் போடும் என்றும் போட்டு விட்டது, நெருங்கி விட்டது. மீண்டும் உங்களுக்கு மழை வரப்போகிறது டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கும். 3ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 8ஆம் தேதி வரை இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். கண்டிப்பாக பொங்கல் வரை மழை இருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது. ஆகவே கிறிஸ்துமஸுக்கு முன்பே நல்ல ஒரு நிகழ்வு, சாதாரண நிகழ்வு, பெரிய அளவிலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு காயவிடாத மழை கண்டிப்பாக உண்டு. வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 2 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு சென்னைக்கு கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்கிறது. தற்பொழுது நாம் எதிர்பார்த்தது போலவே யூடர்ன் போட்டது, அதாவது வந்த வழியில் திரும்பி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே தெற்கு தென்கிழக்கே 85 கிலோமீட்டர் தொலைவிலையும் மாமல்லபுரத்திற்கு நேர் கிழக்கே 75 கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டிருக்கிறது. அப்போ சென்னையை தாண்டி திருவள்ளூர் சென்றது, மீண்டும் மாமல்லபுரம் வந்தால் அது யூடர்ன் என்றுதான் அர்த்தம். ஆகவே போட்டது யூடர்ன். படிப்படியாக புதுச்சேரி வரை தெற்கு தென்மேற்கு நோக்கி நகர்ந்து புதுச்சேரிக்கு அருகே வரும் பொழுது முற்றிலுமாக அது வெல் மார்க்டு லோ பிரஷராக செயலிழந்து அது கரையை கடந்து தென்மேற்கு திசை நோக்கி நகரும். பிறகு தரையேறும் பொழுது வெல் மார்க்கடும் என்பதும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு திசை நோக்கி நகர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் தெற்கு பகுதியை நோக்கி நகரும். ஆக இந்த நிகழ்வு சென்னையிலிருந்து மாமல்லபுரம் வந்தது. இன்றைக்கு மாலையிலேயே அது புதுச்சேரிக்கு சற்று நெருக்கமாக தீவிர தாழ்வு பகுதியாக கரை கடந்து உள் மாவட்டங்கள் வழி மேற்கு மாவட்டங்கள் வழி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரள பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இது 8ஆம் தேதி வரை பரவலான மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது. அதே போல வரக்கூடிய 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி மீண்டும் அச்சுறுத்தல் கொடுக்க இருக்கிறது இலங்கைக்கு என்ற தலைப்புச் செய்தியுடன் தமிழ்நாடு வானிலை அறிக்கையும் இலங்கையும் அறிக்கையும் பதிவு செய்கிறேன். இன்றைக்கு அது தென்மேற்கு நோக்கி திரும்பும் பொழுது இன்றைக்கே டெல்டா மாவட்டங்களுக்கு மழை வந்துவிடும். மாலை நேற்றைக்கே பல பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பார்ப்போம். அதிகபட்சமாக நாம் எதிர்பார்த்தது போலவே கடலோரம் தான் கொட்டி இருக்கிறது. நாம் ஏற்கனவே எப்படியெல்லாம் 3 நாட்களாக சொல்லி வந்தோமோ, உதாரணத்திற்கு திருவள்ளூர் என்றால் திருவள்ளூரின் திருத்தணியை விட கடல் ஓரம் தான் கூடுதலாக இருக்கும். சென்னையில் கூட பூந்தமல்லியை விட கடல் ஓரம் தான், மெரினா பட்டினப்பாக்கம் இந்த பகுதிகளில் தான் கூடுதலாக இருக்கும் என்று சொன்னோம். அதே போல செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்தாலும் கடலோரம் தான் கூடுதலாக இருக்கும் என்று சொன்னோம். எண்ணூர் 266 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது கடலோரம். பாரிஸ் கார்னர் சரியாக துறைமுகத்துக்கு அருகே கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பாரிஸ் கார்னர் 265 மில்லிமீட்டர். ஐஸ் ஹவுஸ் 232 மில்லிமீட்டர். மணலி நியூ டவுன் 209 மில்லிமீட்டர். பேசன் பிரிட்ஜ் 208 மில்லிமீட்டர். மேலும் வடபழனி 182 மில்லிமீட்டர். விம்கோ நகர் 178 மில்லிமீட்டர். மேடவாக்கம் 178 மில்லிமீட்டர். தண்டையார்பேட்டை 173 மில்லிமீட்டர். கத்திவாக்கம் 169 மில்லிமீட்டர். நுங்கம்பாக்கம் 163 மில்லிமீட்டர். சாலிகிராமம் 160 மில்லிமீட்டர். ஒக்கியம் துறைப்பாக்கம் 158 மில்லிமீட்டர். சைதாப்பேட்டை 158 மில்லிமீட்டர். 158 மில்லிமீட்டர் சைதாப்பேட்டை. காசிமேடு 152 மில்லிமீட்டர். அமைந்தகரை 149 மில்லிமீட்டர். பெரம்பூர் 146 மில்லிமீட்டர். மணலி ஓல்டு டவுன் 145 மில்லிமீட்டர். மணலி நியூ டவுன் 142 மில்லிமீட்டர். அடையாறு 141 மில்லிமீட்டர். நாராயணபுரம் ஏரி 140 மில்லிமீட்டர். வேளச்சேரி 129 மில்லிமீட்டர். நாம சொன்னபடி கடலோரம் பெய்திருக்கு, உள்ளே குறைவு. பாதிக்காது என்றும் பெரிதாக பாதிக்கவில்லை. பெய்ய வடியும் என்றும் பெய்தது.
ஒரே இடத்துல திருவள்ளூர் மாவட்டம் கடலோரத்தில் மட்டுமே விடிய விடிய கொட்டி தீர்த்திருக்கிறது நேற்றைக்கு. இந்த மழை நேற்றைக்கு இங்கு மட்டுமல்ல, இன்னும் பல பகுதிகளில் செங்கல்பட்டு 12 மில்லிமீட்டர் தான். பாருங்க, நம்ம சொன்னபடியே சரியான அளவிலே மழைப்பொழிவு எங்கே கணித்தமோ கடலோரம் சென்னையில் என்றோம் அதே போல பொழிந்திருக்கிறது. காரணம், செங்கல்பட்டு அருகே இருந்தாலும் அது திருவள்ளூரில் தான் மழை பெய்யும், செங்கல்பட்டிலுக்கு தெற்கு புறம் இருந்தாலும் அது சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் தான் பெய்யும் என்று அடித்து ஆணித்தனமாக சொல்லிக் கொண்டிருந்தோம் என்பதையும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மேலும் நேற்றைய மழைப்பொழிவு மேலும் பல இடங்களில் பொழிந்திருக்கிறது. அவை எங்கே என்பதையும் நம்ம பார்ப்போம். நேற்றைக்கு டெல்டா மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு இருந்தது என்று சொல்லி இருந்தோம். அந்த மழைப்பொழிவு டெல்டாவில் அதிகபட்சமாக திருத்துறைப்பூண்டில 22 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் சற்று உள்ளே நாளையூர்க்கு என்ற இடத்துல 38 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்று வட்டாரமும் மழை தான். சாட்டியாப்பூர் 45 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது, கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டர் கிட்ட. அடுத்தது சால்வார்பட்டி 17 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதே மாவட்டத்தில் மல்லி, விருதுநகர் மாவட்டம் மல்லி 56 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் மங்களம் 24 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தேனி மாவட்டத்திலையும் சின்ன ஓலபுரம் 30 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதே போல திருப்பூர் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவு கொஞ்சம் பரவலாக பெய்தது. பெரிய வாழவாடி 25 மில்லிமீட்டரும், சற்று வடக்குப்புறம் இருக்கக்கூடிய கோலார்பட்டி 28 மில்லிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது. அதாவது உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி இடைப்பட்ட கோலார்பட்டி 28 மில்லிமீட்டரும், உடுமலைப்பேட்டைக்கு தெற்கில் இருக்கக்கூடிய பெரிய வாழாவாடி 25 மில்லிமீட்டர் மழை. இன்னும் பல இடங்கள்ல மழை. இவையெல்லாம் தொடக்கமே. இந்த மாவட்டங்களில் பெய்திருக்கும் மழைப்பொழிவெல்லாம் தொடக்கமே. நிகழ்வு தெற்கு நோக்கி திரும்பி விட்டது, தென்மேற்கு நோக்கி திரும்பி விட்டது. சென்னையிலும் இன்றைக்கு மழை பெய்யும். 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் சென்னைக்கு மழை உண்டு. இன்றைக்கு மாமல்லபுரத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையில் இருந்து கொண்டு சென்னைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைய மழைப்பொழிவு நேற்றைக்கு வரைக்கும் கடலோரம் மட்டும் பொழிந்தது. சற்று மேற்கு நோக்கி நகர்ந்திருக்கிற காரணத்தினாலே திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி வரை மழைப்பொழிவை கிடைக்கும். அதே போல சென்னையில அது பூந்தமல்லி வரை மழைப்பொழிவு கிடைக்கும். அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்றைக்கு தாம்பரம் எல்லாம் சரியாக மழை இல்லை. இன்று தாம்பரத்திற்கு மேற்கையும் தாண்டி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தோட ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் காஞ்சிபுரம் வரைக்கும், அதையும் தாண்டி திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளை வரைக்கும், வேலூர் மாவட்டத்திற்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அதே வேளையில படிப்படியாக இது இன்றைக்கு மாலையே தெற்கு நோக்கி மேலும் நகர்ந்து புதுச்சேரி அருகே வரும்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தின் செய்யூர் மற்றும் அதன் உள்ளே இருக்கக்கூடிய மேல்மருவத்தூர், அச்சிரப்பாக்கம் மற்றும் ஒட்டுமொத்தமாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கும், அப்படியே திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டைக்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்துக் கொண்டே தென்மேற்கு நோக்கி திரும்பும். ஆக இன்றைய மழைப்பொழிவு நேற்றைக்கு 26 சென்டிமீட்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொட்டியது. இன்றைய அந்த மழைப்பொழிவு பரவலாக்கும். ஒட்டுமொத்த சென்னைக்குமே ஒரு 15 சென்டிமீட்டர் அளவில் இன்றைய மழைப்பொழிவு இருக்கும். இன்றைக்கு காலை வரைக்கும் 5:30 மணி வரைக்கும் தான் 26 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ஒரு 2-3 சென்டிமீட்டர் இருந்தாலும் ஒரு 38 இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கு 20 சென்டிமீட்டருக்கு மேல போக வாய்ப்பில்லை. பெரும்பாலும் உள்ளேயும் இருக்கும் இன்றைக்கு மழை. அதாவது ஒட்டுமொத்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலையும், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் திருவண்ணாமலை, ஒட்டுமொத்த இந்த வட உள் பகுதிகளிலும் வடகடலோரமும் இருக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல மழை பரவலாக்கி கூடும். மேலும் இன்றைய மழைப்பொழிவு சென்னைக்கு ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கலாம். 20 கூட ஒரு இடங்கள்ல எட்டினாலும் பாதிக்காத மழைப்பொழிவாக, பரவலாக்கும் மழைப்பொழிவாக இன்றைக்கு அமையும். இந்த நிகழ்வு இன்றைக்கு மாலை புதுச்சேரிக்கு அருகிலே தென்மேற்கு நோக்கி கடந்து, அது விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தின் பகுதிகள் வழியாக, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தின் பகுதிகள் வழியாக, டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி வழியாக, அப்படியே புதுக்கோட்டை மற்றும் திருச்சி, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் வழியாக அப்படியே மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி நகரும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவை தொடக்கிவிடும். நாம் எதிர்பார்த்த இடைவெளி 2 நாள், ஆனால் கிடைத்த இடைவெளி 1.5 நாள். அதிலும் கிடைத்தது இடையிலே மழையும் நேற்று இருந்தது. ஆகவே செயலிழந்து திரும்பும் யூடர்ன் போடும் என்றும் போட்டுவிட்டது, நெருங்கிவிட்டது. மீண்டும் உங்களுக்கு மழை வரப்போகிறது டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கும். அதே போல இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களுக்கும், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர் மற்றும் ஈரோடு, நாமக்கல், சேலம் மற்றும் மதுரை, தேனி போன்ற மாவட்டங்களுக்கும், மழை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதிக்கும், இன்னும் எங்கெல்லாம் பற்றாக்குறை இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மழைப்பொழிவு இன்று மாலையிலிருந்து கொடுக்க போகிறது. இன்று மாலையே உங்களுக்கு வராவிட்டாலும் நாளை கண்டிப்பாக வந்துவிடும். 3ஆம் தேதியிலிருந்து
வரக்கூடிய 8ஆம் தேதி வரை இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். தென்கோடி கன்னியாகுமரி கொடுக்கும், மேற்கு கோடி நீலகிரியோட கூடலூர் பங்களூர் வரை கொடுக்கும், வடக்கு கோடி வட மேற்கு கோடி ஒசூர் வரை கொடுக்கும், அதே போல பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தாண்டி மைசூருக்கும் பெங்களூருக்கும் கொடுக்கும். அதையும் தாண்டி தெற்கு கர்நாடகாவிற்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் கடலோர ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்திற்கு தெற்கே காக்கிநாடா ஏனாம் தொடங்கி ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேச கடலோரமும் உள்ளேயும் விஜயவாடாவும் ஹைதராபாத்துக்கு கூட எட்டி பிடித்து தெலுங்கானா வரைக்கும் மழை பொழிவை இன்றைக்கு கொடுக்க போகிறது. இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி நகர்ந்ததும் ஆந்திர பிரதேச மழை பின்வாங்கி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை மழை பொழிவை கொடுக்கும். சென்னைக்கு நாளையும் இருக்கும். ஆனால் நேற்று போல் 26 இருக்காது. இன்றைக்கு 28 கூட எட்டி இருக்கலாம். ஆனால் நேற்று போல் இன்றைக்கு இருக்காது. 20க்குள் இருக்கும், நாளை 15க்குள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னைக்கு பிற மாவட்டங்களிலே குறைந்தபட்சம் 2 சென்டிமீட்டரில் இருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் நாளைக்கு மழை இருக்கும். நாளை மறுநாள் இப்படியே இந்த மாதம் 9ஆம் தேதி வரை இந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுத்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில புதிதாக ஒரு காற்று சுழற்சி தற்பொழுது தென்சீன கடற்பகுதியில் இருந்து தாய்லாந்து வளைகுடா வந்தடைந்திருக்கிறது. இது மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய 6ஆம் தேதி 7ஆம் தேதி வாக்கிலே இலங்கையை அடைய இருக்கிறது. இலங்கையின் ஊடாகவோ அல்லது இலங்கையின் தெற்குப்புறம் ஊடாகவோ குமரிக்கடல் மற்றும் அதன் தெற்குப்புறம் அதாவது குமரிக்கடல் வழியாகவோ அல்லது தென் மாவட்ட வளிமண்டல வழியாகவோ மேற்கு நோக்கி நகர்ந்து தென் மாவட்ட மழைப்பொழிவையும் மேற்கு மாவட்ட உள் மாவட்ட பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை மற்றும் பழனி ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை பற்றாக்குறை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் இந்த மாதம் 6, 7, 8, 9, 10 தேதியெல்லாம் நல்ல மழை கொடுக்க போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே நம்பிக்கையுடன் இருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அந்த நம்பிக்கையின் ஒரு பகுதி இப்பொழுது கிடைக்க போகிறது. மேலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நினைத்தீர்களோ உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். ஆகவே அதை நான் சொன்னால் இலங்கை மக்கள் அச்சப்படுவார்கள். அதாவது பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கியிருக்கூடிய மக்கள் கொஞ்சம் மன நிம்மதியுடன் இருக்கட்டும் என்பதற்காக அவர்களுக்காக அதிகமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் அவர்களுடைய மனவேதனைப்படுத்தாமல் நான் இதோடு நிறைவு செய்கிறேன். கண்டிப்பாக பொங்கல் வரை மழை இருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது. ஆகவே கிறிஸ்துமஸுக்கு முன்பே நல்ல ஒரு நிகழ்வு, சாதாரண நிகழ்வு, பெரிய அளவிலே இலங்கைக்கெல்லாம் பாதிப்பை கொடுக்காத சீரான மழை பொழிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் தாழ்வு பகுதிகள் வரை இருக்கிறது. நல்ல மழை தரும். அதே போல கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஒரு வலுவான நிகழ்வும் பொங்கலுக்கு முன் ஒரு வலுவான நிகழ்வும் என்று நல்ல மழை தர இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து வானிலை ஆய்வுரை கூட இணைந்திருக்க வேண்டும். சென்னை உள்ளிட்ட அனைத்து வடகடலோர பகுதிகளுக்கும் மழை 8ஆம் தேதி வரை தொடர்ந்து கொண்டிருக்கும். நேற்றைக்கு இருந்த தீவிரம் இன்றைக்கு சற்று குறைந்தாலும் நாளைக்கு அதை விட சற்று குறைந்தாலும் மழை இருந்து கொண்டே இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு காயவிடாத மழை கண்டிப்பாக உண்டு என்கின்ற ஆய்வறிக்கையுடன் நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. Unga side enga side. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.